And we are really fortunate to have Dr. Jagannathan with us. ஒரு ஆன்மீகம் பிளஸ் மெடிசன் இது ரெண்டும் சேர்ந்து கலந்து ஒரு அபூர்வ காம்பினேஷன் நம்ம சார். சார் வந்து போடுற நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல பாப்பீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சில சமயம் எனக்கு தோணும் ஒரே பவுன்சரா போகுது. எனக்கு எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்க ஞானம் இல்லையும் புரிஞ்சு கட்டிட்டு அப்படின்னு ரொம்ப நல்லா பண்றாரு. We are really fortunate to have him here amidst us. And இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு சார் ஸ்பான்டேனியஸ் பண்ணாரு. சார் தேங்க்யூ ஸோ மச். ஓம் நமச்சிவாயம். வாகர்த்தா விவசம்கிருதௌ வாகர்த்தா பிரதிபத்தியை ஜெகதௌ பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சொல்லும் பொருளும் போல இணைப்பில்லாதிருக்கும் அந்த பரமேஸ்வரரும் பரமாம்பிகையும் அவர்கள் பாதங்களில் பணிந்து உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு உன்னதமான நாள், சிவராத்திரி. சிவராத்திரின்னு சொன்னாலே அதுக்கு there are so many meanings. சிவன் ராத்தினி, சிவமயமான ராத்தினி, சிவனேயான ராத்தினி, சிவனுக்கான ராத்தினி, சிவனை வணங்குகின்ற ராத்திரி, சிவனை பணிகின்ற ராத்திரி, சிவமயமாகின்ற ராத்திரி, இது சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த உன்னத நாளிலே இன்னைக்கு இப்ப பஜனை எல்லாம் பாடினாங்க. இதுக்கப்புறம் திருமுறைகள் பாடலாம் இருக்க போது இந்த ஒரு நல்ல பல்சுவை நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி சிவபெருமானை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவ ருத்ரத்தில் சிவம் அப்படின்னு அந்த டாபிக் எடுத்தேன். இந்த டாபிக்கே பல பேருக்கு வினோதமா இருக்கலாம். இப்போ ருத்ரம் வேற சிவன் வேறையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். ருத்ரம் சிவம் எல்லாம் ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, சர்வமும் சிவமயம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர், ஆள்கிறவர் அனைவரும் எல்லாம் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானுடைய அருளாலே தான் அனைத்தும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. சிவன் அருளாலே தான் அனைத்தும் இயக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. சிவன் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தத்துவம், சிவ தத்துவம். அதுக்காக மற்ற கடவுள்கள் இல்லைன்னு இல்லை. நம்ம சிவபெருமானை பற்றி பேசும்போது சிவன் உயர்ந்த தெய்வமாக, உச்ச தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய கருணைக்கு பாத்திரமாக, அவருடைய அருளை நாடி, அவருடைய புகழை பாடி, அவருடைய எண்ணங்களை நம் உள்ளத்திலே ஏற்றி சிவமயமாக நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உன்னதமான நாள் இந்த சிவன் ராத்திரி. அதனால இன்னைக்கு அந்த சிவனை பத்தி நம்ம பேச போகிறோம். இப்ப சிவனை பத்தி பேசும்போதே முதல்ல நமக்கு பிரபஞ்சத்தை பத்தி தெரிய வேணும். இந்த பிரபஞ்சம், நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்துல இருக்கோம். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? பிரபஞ்சம் கற்பனைக்கு எட்டாத காலத்திலிருந்து இயங்குது. சரி, இந்த பிரபஞ்சத்தை எங்கே இருந்து வந்தது? இப்ப உலகத்துல எந்த ஒரு பொருள் இருந்தாலும், ஒரு காரியம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது இல்லாம காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது பிரபஞ்சத்தை கற்பனைக்கு எட்டாத காலத்திலே வந்தது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் ஆதி அந்தம் இல்லாத ஒரு அருட்பொருள். அந்த யாருன்னா வச்சுங்க, அது ஆதி அந்தம் இல்லாத அருட்பொருள். ஆனா நம்ம அவருக்கு சிவபெருமான் என்று ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கோம். அந்த சிவபெருமான் ஊழி தாண்டவம் ஆடி பிரபஞ்சத்தை படைத்தார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பே ஊழி தாண்டவத்தின் மூலமாக உண்டானதுதான். இந்த ஊழி தாண்டவங்கிறது இப்ப சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. பிக் பேங் அப்படின்னா ஒரு சடன் எக்ஸ்ப்ளோஷன். அப்ப இந்த ஊழி தாண்டவமும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான். சிவபெருமானுடைய தாண்டவம், ஊழி தாண்டவம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அந்த ஊழி தாண்டவத்தில் தான் சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிட்டார். சரி, இப்ப பிரபஞ்சம் இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, சிவபெருமான் இருக்கிறார். இப்ப சிவபெருமான் பிரபஞ்சத்தில் இருக்கிறாரா? ஆமா, இருக்கிறாரு. பிரபஞ்சத்தை சிவபெருமான் தோற்றுவித்தாரா? ஆமா, தோற்றுவித்தார். இப்ப பிரபஞ்சத்தை தோற்றுவதற்கு முன் சிவபெருமான் எங்கே இருந்தார்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இல்லையா? பிரபஞ்சத்தை சிவபெருமான் தோற்றுவித்தார்னு சொல்றோம், பிரபஞ்சத்தை சிவபெருமான் இருக்காருன்னு சொல்றோம். அப்ப பிரபஞ்சத்துக்கு முன்பு சிவபெருமான் எங்கே இருந்தார் என்றால் சிவபெருமான் தான் நிலையாக இருந்தவர். அப்ப இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு சொன்னா பிரபஞ்சம் சிவபெருமானும் உள்ளதான் இருக்கு. அப்ப பிரபஞ்சத்துல சிவபெருமான் இல்லையான்னா சிவபெருமான் இருக்கிறாரு. கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்கும் உங்களுக்கு.
இப்ப திருமந்திரத்துல ஒரு ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. சின்ன 2 வரி மட்டும் சொல்றேன். யானையை மரத்தில் மறைந்தது, யானை மரத்தை மறைத்தது அப்படின்னு ஒரு இது திருமந்திரத்துல வருது. இப்ப ஒரு இது வந்து யானை மரத்தில் மறைந்தது, யானை மரத்தை மறைத்தது அப்படின்னா ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு ஒரு யானை வாகனம் செஞ்சு வச்சிருக்காங்க. புது புது வாகனம். ஒரு அப்பாவும் பையனும் கோயிலுக்கு போறாங்க. அந்த பையன் அந்த யானையை பார்க்கறான். பார்த்துட்டு அப்பா யானை 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 அப்படிங்கிறான். இந்த அப்பா வந்து ஒரு தச்சர், அதாவது மர வேலை செய்யறவர். அவரு அங்க போய் பார்த்து இந்த யானையை பார்த்துட்டு, இது என்ன, இது பலா மரத்துல செஞ்சானா, இது தேக்கு மரத்துல செஞ்சானா, இது எந்த மரத்துல செஞ்சான், ஏன் இந்த மரம் இந்த இடத்துல இந்த மரத்துல வந்து வளைஞ்சிருக்கு, அது ஆராய்ச்சி பண்றான். இப்ப அங்க இருந்தது யானை. யானையை வந்து அது இருந்தது ஒரு ஒரு உருவம். அந்த பையனுக்கு யானையாக தெரிகிறது, அந்த அப்பாவுக்கு மரமாக தெரிகிறது. அப்ப இது யானையா மரமா அப்படின்னா, இவருக்கு மரம் அவருக்கு யானை. அப்ப ரெண்டா? ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். அங்க இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா அப்புறம் இவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு ஒண்ணு சொல்ல, ஆமா ரெண்டு தான். அப்ப ரெண்டா? இல்ல ரெண்டு இல்ல ஒண்ணுதான். இது வந்து அத்வைத விளக்கம். இது வந்து ரெண்டு இல்ல, அத்வைதம்னா இரண்டு அல்லாத ஒன்று. அதே மாதிரி சிவபெருமான் பிரபஞ்சத்தை படைத்தார். ஆனா அதனுள்ளேயே அவர் இருக்கிறார். அவர் எப்படி படைத்தவர் அதுக்குள்ளேயே இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த இந்த வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கோம். ஆக இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே சிவபெருமான் இருந்து இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்ப அவர் வந்து அந்த ஊழ் தாண்டவத்தினால் ஆடி இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் தோன்றியது. பிரபஞ்சம் தோன்றதுக்கு அப்புறம் முக்கியமா என்னாச்சுன்னா பஞ்சபூதங்கள் தோன்றின. முதல்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தது, எதுவுமே இல்லாயிருந்த ஒரு நிலையில பஞ்சபூதங்கள் தோன்றின. பஞ்சபூதங்கள்ல முதல்ல நீர் தோன்றியது. நீர் தோன்றியதும் அந்த நீரிலே நாராயண பெருமான் தோன்றினார். நாராயணன் அப்படின்னு ஒரு பேரே ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீரிலே அவர் சயனம் பண்றாரு. மகாவிஷ்ணு நீரிலே சயனம் பண்றாரு. ஆக அடுத்ததாக தோன்றியவர் நாராயணன். இந்த நாராயணன் தோன்றதுக்கு அப்புறம் அவருடைய நாவியில் இருந்து ஒரு கமலம் தோன்றியது. அந்த கமலத்திலே வந்து பிரம்மா தோன்றினார். இப்ப பிரம்மா தோன்றிட்டாரு. பிரம்மா எங்கேயோ இருக்காரு, ரொம்ப தூரத்துல இருக்காரு. அந்த தண்டு தாமரை தண்டு சோலாங். இந்த பிரம்மா கண்ணை விழிச்சு பார்த்து நம்ம எங்க இருக்கோம், எங்க இருந்து வந்தோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த தண்டு வழியாக கீழே வர்றார். கீழே வந்து நாராயணனை மகாவிஷ்ணுவை அடைகிறார். பார்த்து நீ யாருன்னு கேட்கிறார். நான் உனக்கு தந்தைன்னு மகாவிஷ்ணு சொல்றேன், நீ என்னுடைய மகன் மாதிரி. இப்ப பிரம்மா சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான் படைப்புக்கு அதிபதி, நான் தான் படைத்தேன்கிறாரு. அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் வந்த உடனே ரெண்டு பேரும் சரி, அப்ப நமக்கு யார்யா ஒருத்தட்ட ஒரு இதுக்கு பஞ்சாயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எங்க போகலான்னு பாக்குறாங்க. அப்பொழுதுதான் முதலான சிவ தோற்றம் அப்பதான் வருது. அது வரைக்கும் சிவ தோற்றமே இல்லை. இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது அப்பதான் அருட்பெரும் ஜோதியாக, அளவிட முடியாத ஜோதியாக சிவபெருமான் திருவண்ணாமலையிலே தோன்றார். அந்த சிவமாக தோன்றிய திருவண்ணாமலையை தோன்றியதான் அவருடைய முதல் தோற்றம், சிவபெருமானுடைய முதல் தோற்றம். அப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க சிவபெருமான் போனாங்க, இவர் மேல போனாரு, இவர் கீழே போனாரு, அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். இறுதியில் லிங்கோற்பமாக சிவபெருமான் சுருங்கிட்டாரு. லிங்க வடிவமாக காட்சியளித்து, லிங்கோற்பமாக காட்சியளித்து அவர்களுக்கு வழிமுறைகளை, பக்தி வழிமுறைகளையும் சனாதன வழிகளையும் ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களை இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியாக்கிறார். யாரு? பிரம்மாவை வந்து படைப்புக்கு அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவை ஸ்திதிக்கு அதாவது ஸ்திதினா காத்தலுக்கு அதிபதியாக ஆக்குறார். ஆக்கிட்டு அப்புறம் அதே நிலையில வந்து மற்ற தொழில்கள் இருக்காருனால பஞ்சக்கிரியைகள்னு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல 5 தொழில்கள் இருக்கு. பஞ்சக்கிரிகைகள், இது பேரு சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், ரோதனம், அனுகிரகம். இந்த 5 பஞ்சக்கிரியைகள்னு பேரு. இந்த பஞ்சக்கிரியைகளை பண்றதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. அதனால இன்னொரு 3 பேரை வேணும் அப்படின்ட்டு தன்னிலிருந்து 3 பேரை படிக்கிறார். அவரிலிருந்து ருத்ரன், மகாதேவர், சதாசிவர் என்று 3 சிவரூபங்களையும் படிக்கிறார். படிச்சு இந்த 5 தொழில்களையும் செய்வதற்கு இந்த 5 பேரையும் ஆக்குறாரு. இப்ப 5 தொழில்களும் இந்த 5 பேர்னால் வந்து ஆட்கொள்ளப்பட்டு இந்த பிரபஞ்சத்திலே வந்து ஒரு இயக்கம் நடைபெற ஆரம்பிக்குது. இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. 5 பேர் வச்சுட்டாங்க. படைத்தல் நடக்குது, அந்த காத்தல் நடக்கிறது, அழித்தல் நடக்கிறது, மறைத்தல் நடக்கிறது, அனுகிரகம் நடக்கிறது. இதெல்லாம் நடந்த பிறகு சிவபெருமான் வந்து இப்ப அவருடைய நிலையை நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அவரே காரணமாக இருக்கிறார். அது வந்து அவ்வளவு மாற்றம் இல்லை. ஆனா அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா அணுவுக்குள் அணுவாக இருக்கிறார். அவர் அணு எவ்வளவு சின்னது, அதுக்குள்ள அணுவாக இருக்கிறார். அப்புறம் ஒரு நேரம் பார்த்தா பேரண்டமாக விரிந்து பரவி இருக்கிறார். எங்க பார்த்தாலும் வேறவர் இசை வாட்டவர் இசை சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி
பேரண்டமாக விரிந்து பறந்து இருக்கிறாரு. அவர் ஆதியும் அந்தமும் அவராகவே இருக்கிறாரு. ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் அவரே இருக்கிறாரு. இதை வந்து ஒரு 3 நிலைகள்ல நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆம்னிசியன், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் அப்படின்னு. இதை வந்து சர்வ வியாபித்துவம், சர்வ அந்தர்மியாத்வம், சர்வஜம் அண்ட் சர்வ சக்திமயம், இந்த நிலைகளில வந்து சிவபெருமான் அனைத்தும் அவராக இருக்கிறார். அப்ப இந்த 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 நிலைகளுக்கு வந்ததுக்கு பிறகு அனைத்தையும் அவரே ஆள்கின்ற ஒரு திறமையில இருக்கிறதுனால தன்னுடைய பஞ்ச பிரம்மேந்திரர்களை படைக்கிறார். அந்த பஞ்ச பிரம்மேந்திரர்கள் என்பது உச்சஸ்வரூபமா இருக்கிற சிவபெருமான் படைக்கிற அந்த 5 பேர். அதுதான் வந்து ஸ்திதிக்கு பிரம்மாவும், சிருஷ்டிக்கு பிரம்மாவும், சிதிக்கு மகாவிஷ்ணுவும், சம்ஹாரத்துக்கு ருத்ரரையும், துரோதனத்துக்கு மகாதேவரையும், அனுகிரகத்துக்கு சதாசிவரையும் படைக்கிறாரு. அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து கேட்கலாம், ஒரு ருத்ரரை படைக்கிறாரு. ருத்ரர் எதுக்கு படைக்கிறாரு? சம்ஹாரத்துக்கு படைக்கிறாரு. சம்ஹாரம் பண்றதுக்கு ஒரு கடவுள் தேவையா? நம்ம எல்லாருக்கும் போது சந்தேகம் வரலாம். கடவுள் வந்து அனுகிரகம் பண்றதுக்கு இருக்கணும், அருளுக்கு சிருஷ்டிக்கு இருக்கட்டும், அருளுக்கு இருக்கட்டும், நம்முடைய மாயை மறைக்கிறதுக்கு இருக்கட்டும், சம்ஹாரத்துக்கு ஒருத்தரை படைக்கிறாரு. அதை எங்க வச்சாரு? நடுவுல வச்சாரு. 5 பேர்ல நடுவுல கொண்டு ருத்ரனை வச்சாரு. இப்ப ஒரு 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 மீட்டிங் போடுறோம். அந்த மீட்டிங்ல 5 பேர் மேடையில உட்காந்துருக்காங்க. நடுவுல யாரை உட்கார வைப்போம்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வில் பி சிட்டட் இன் தி மிடில், இல்லையா? அது மாதிரி இப்ப 5 தொழில்ல நடுவுல கொண்டு ருத்ரனை உட்கார வச்சேன். என்ன ருத்ரன் பண்றதோ சம்ஹார தொழில். இது என்ன ஒரு வேடிக்கையா இருக்கு இல்லையா? இப்ப பிரம்மா சிருஷ்டி பண்றாரு, சிவபெருமான் காத்தல் பண்றாரு, மகாவிஷ்ணு காத்தல் பண்றாரு, மகாதேவர் வந்து மறைக்கிறாரு, மாயை மறைக்கிறாரு, சதாசிவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அதாவது அனுகிரகம் பண்றாரு. ஆனா ருத்ரர் வந்து அழிக்கிறாருன்னா, அழிப்பவருக்கு ஏன் அந்த நடுஸ்தானம் கேட்டீங்கன்னா, ருத்ரர் யாரை அழிக்கிறார்னா தீமைகளை அழிக்கிறார், நல்லவர்களை அழிப்பதில்லை, ஜீவராசிகளை அழிப்பதில்லை, தீமைகளை அழிக்கிறார். இப்ப அழித்து மக்களை காப்பாற்றுறார். இப்ப சிவபெருமான் மகாவிஷ்ணுவும் காப்பாற்றுறாரு, ருத்ரரும் அழித்து காப்பாற்றுறார். டிஃபரன்ஸ் பாத்துங்க. மகாவிஷ்ணு எல்லாருக்கும் வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, படிப்பு கொடுக்குறாரு, செல்வம் கொடுக்குறாரு. ருத்ரர் மக்களுக்கு ஒரு தீமைகளை எல்லாம் அழித்து விட்டு அவர்களை காப்பாற்றார். இந்த அழித்து விட்டு காப்பதனால் இவருக்கு அந்த உன்னத இடம். ருத்ரருக்கு வந்து தீமைகளை அழித்து மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்துறவர்களை அழித்து இந்த பிரபஞ்சத்துக்கு தீமையானவர்கள்லாம் அழித்துட்டு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாரு. இதை அழிப்பதனால அவங்க நேச்சுரலா வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிது. இந்த தீமைகளை அழிப்பதனால் அந்த ருத்ரருக்கு அந்த நடுஸ்தானம் வருது. அந்த ருத்ரருடைய உயர்வு வந்து அதுல உங்களுக்கு தெரியுது. நம்ம நினைக்கிற மாதிரி ருத்ரர் வந்து எல்லாரையும் அழிக்கிற கடவுளோ கொல்ற கடவுளோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த தீமைகளை அழித்ததனால் அவருக்கு அந்த உச்சஸ்தானம் கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்து வந்து இதுல வந்து அதனாலதான் ருத்ரர் வந்து நடுவில் இருக்கார். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் ஒருத்தர் நம்ம இப்போ சிவபெருமானை பார்க்க போறோம். சிவபெருமானை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு சிவனை பத்தி பேச போறோம். சிவன் எப்படி இருக்கிறார், இந்த பிரபஞ்சத்துல சிவன் எப்படி இருக்கிறார்? சிவ வடிவங்கள்ல முதன்மையான வடிவம் நிர்குணஸ்வரூபம். நிர்குணஸ்வரூபம் குணங்கள் அல்லாத ஸ்வரூபம். குணங்கள் அல்லனா உருவம் கிடையாது, மனம் கிடையாது, நிறம் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத குணம், ஒன்றுமே இல்லாததுதான் சிவம். புரியுதா உங்களுக்கு? நத்திங் இஸ் கால்டு சிவன். அதுதான் நிர்குணஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு உருவம். அது இல்லாம 2, 5, 12, 25, 64 இதையெல்லாம் கூட்டினீங்கன்னா யாராவது கூட்டி பாருங்க, அப்படிதான் 108 வரும். 108 ரூபங்கள்ல ஒரு இருக்கார். 2 ரூபங்களா இருக்கிற அந்த 2 ரூபங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஆதி அந்தம் இல்லாத நிர்குணஸ்வரூபே அது ரூபமே கிடையாது, விட்டுருங்க. அப்புறம் சிவன் சக்தி என்று 2 ரூபமா இருக்கிறாரு. அது அர்த்தநாரீஸ்வர வடிவமா இருக்கிறாரு. ஏன்னா அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பது சிவனும் சக்தியும் இயந்த வடிவம். சிவனும் சக்தியும் இணைந்து இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பிரபஞ்சம் இயங்காது. இது சிவசக்தி ஐக்கிய ரூபம் தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு காரணம். நம்ம எல்லாருக்கும் தெரியணும், நம்ம சௌந்தரலகர முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுதுன்னா, சிவசக்தி ஐக்கிய ரூபத்தினர் தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு சொல்லுது. லலிதா சகஸ்ரநாமத்துல 999 4ஆம் வழி என்ன சொல்லுதுன்னா, அம்பாளை சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு சொல்லுது. அதனால சிவசக்தி ஐக்கிய ரூபம் தான் இந்த எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. சிவசக்தி ஐக்கியம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அப்ப அந்த 2ஆ இருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆ இருக்காங்க. 5னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள். 5ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களா இருக்கிறாரு, அப்புறம் பஞ்ச கிரியைகளா இருக்கிறாரு, பஞ்ச பிரம்மேந்திரர்களா இருக்கிறாரு,
பஞ்சமுகம் கொண்டவராக இருக்கிறாரு. அப்புறம் பஞ்சாட்சரமா இருக்கிறார். ஐந்தா இருக்கிறார். பஞ்சபூதங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பஞ்சபூதங்கள் நீர், ஆகாயம், நீர், காற்று, நெருப்பு, பூமி. இது பஞ்சபூதங்கள். அது வந்து வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் கோனாகி, யான் எனது என்பவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு அழகா இந்த திருமுறையில வருது இல்லையா? அதனால 5 பஞ்சபூதங்களாக அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 12 ஜோதிர்லிங்கங்களா இருக்கிறார். 12 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜோதிர்லிங்கள் 12 இருக்கு. இந்த 12 ஜோதிர்லிங்கங்களாக சிவபெருமான் இருக்காரு. அது வந்து 12 நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இது வந்து எண்ணிக்கிங்க. சௌராஷ்டிரே சோமநாதம், ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம், உஜ்ஜயின்யா மகாகாலம், ஓங்காரம் அமலேஸ்வரம், அரல்யாம் வைத்தியநாதம், தாகின்யாம் பீமசங்கரம், சேது வந்தது ராமேசம், நாகேசம் தார்காவனே, வாராணசியம் து விஸ்வேசம், திரையம்பகம் கௌதமீடே, இமாலயது கேதாரம், குஷ்மேசம் ச சிவாலயே, ஏதானி ஜோதிர்லிங்கானி சாயம்படா ரேன் நத்தங்க கிருதம் அப்படின்ற ஸ்லோகம் முடியும். இது வந்து ஆதிசங்கர் எழுதின ஸ்லோகம். இந்த இந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பத்தி. அப்ப 12 ஜோதிர்லிங்கங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் 25 மகேந்திர வடிவங்களா இருக்காங்க. சிவபெருமான் மகேஸ்வர வடிவங்களாக 25 மகேந்திரங்களா இருக்கிறார். அதுக்கப்புறம் 64 சிவர் வடிவங்களா இருக்கார். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, எனக்கு கொடுத்துக்கிறது 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அதனால 25 மகேந்திர வடிவங்களும் 64 சிவர் வடிவங்களா இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்க விளக்கம் வேணும்னா எனக்கு தனியா கேளுங்க, நான் விளக்கமா சொல்றேன். அடுத்தது வந்து இப்ப அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமா பார்ப்போம். 2 இருக்காங்கன்னு சொல்லியா, இந்த 2ங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் சுரூபம். அர்த்தநாரீஸ்வரர் வந்து அதுல வந்து இப்ப உலகத்துல வந்து சக்தி எனர்ஜின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 எனர்ஜி. ஒன்னு வந்து நிலைத்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இட் இஸ் ஸ்டேபிள், கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது இட் இஸ் மூவிங். அதான் மூவ்மெண்ட் தான் கைனெட்டிக்னு சொல்றது. இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த கைனெட்டிக் எனர்ஜியா மாறலன்னு சொன்னா அதுல பலனே கிடையாது. இப்போ உதாரணமா எடுத்துங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி அது ஒயர் வழியா வந்து ஒரு லைட்டுக்கோ, ஒரு ஃபேனுக்கோ, ஒரு கம்ப்யூட்டருக்கோ வந்தாதான் அதுக்கு பயன். ஜெனரேட் இடத்துல இருந்தா அந்த எலக்ட்ரிசிட்டி பயன் கிடையாது. அதே மாதிரி சிவபெருமானும் அம்பாளும், சிவன் வந்து நீங்க சிவ சகஸ்ரநாமம் படிக்கிறவங்களா தெரியும், முதல் 2 நாமாவளியே ஓம் ஸ்திராய நமக, ஓம் ஸ்தூலாய நமகன்னு வரும். ஸ்திரமாகவும் ஸ்தூலமாகவும் இருக்கிறவன் சிவபெருமான். அம்பாள் அப்படிங்கல, அம்பாள் வந்து சக்தியாக இருக்கிறாங்க. சக்தினா எனர்ஜி, அம்பாள் எனர்ஜியாக இருக்கிறாங்க. சிவபெருமான் வந்து ஸ்தூலமாக நிலைத்தாக இருக்கிறத ஸ்திராய ஸ்தூலாய நம்ம சொல்றோம். அந்த 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 ஸ்டேபிள், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியா மாத்தணும்னு சொன்னா we need an union. அது வந்து சிவசக்தி ஐக்கியம். இப்ப சிவனும் சக்தியும் ஐக்கியம் ஆனால்தான் அந்த எனர்ஜி வெளிப்படும். அப்ப இப்ப உதாரணமா நீங்க இப்ப சயின்ஸுக்கு வரும். சயின்ஸ்ல வந்து இப்ப நியூக்ளியர் ஃபிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? நியூக்ளியர் ஃபிஷன்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஆட்டம்ல நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல உடைச்சோம்னா we get tremendous energy, அளவில்லாத எனர்ஜி கிடைக்கும். அதை வந்து நம்ம 2க்கும், நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லது சொன்னா நிறைய இடத்துல வந்து நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றோம் நியூக்ளியர் பிளான்ட்ல. அப்புறம் நிறைய இடத்துல அணுகுண்டு தயாரிக்கிறோம். அதனால ஒன்லி ஸ்மால் ஆட்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்டம், அதுல இருக்கிறது ஒரே ஒரு நியூக்ளியஸ். அதுல 3 பார்ட்டிக்கல், ஒரு நியூட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. புரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். the electron is going on round the புரோட்டான். அந்த இயக்கம் நின்று போச்சுன்னாக்கா டிசாஸ்டர் வந்துடும். அது 2 இருக்கு, நியூக்ளியர் ஃபிஷன் ஆனாலும் சரி, நியூக்ளியர் ஃபியூஷன் ஆனாலும் சரி. ஆக இந்த எனர்ஜி சிவனும் சக்தியும் ஐக்கியமான நிலையில் இருக்கும்போது அந்த சக்தி வெளிப்படும். அதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர். இதுல வந்து சிவபெருமான் எப்பொழுதும் சூட்சும வடிவத்திலே இருக்கிறாரு. அவர் வந்து நிலைத்த சக்தியாக இருக்கிறாரு. அம்பாள் இயற்கை சக்தியா இருக்காங்க. சிவபெருமான் சூட்சும வடிவத்தில் இருக்கிறாரு, அம்பாள் ஸ்தூல வடிவத்தில் இருக்காங்க. சிவபெருமான் வந்து அரூபமாக இருக்கிறார், அம்பாள் சொரூபமாக இருக்கிறாங்க. சிவபெருமான் பிரகாச வடிவத்தில் இருக்கிறார், அம்பாள் வந்து விமர்சன வடிவமா இருக்காங்க. சிவபெருமான் ஜோதியாக இருக்கிறார். இப்ப ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெளிச்சம் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ்ல வெளிச்சம் இருந்தா அந்த வெளிச்சம் இங்க யாருக்குமே தெரியாது. அந்த வெளிச்சம் இதை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேக்கன்ட் பிளேஸ்ல
இந்த லாங் பிளேஸ்ல போய் நீங்க லைட் அடிச்சுன்னா அது அந்த லைட் ஒண்ணுமே தெரியாது. எங்கேயாவது இருந்து ரிஃப்ளெக்ட் ஆனதா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளை பண்றோம் இல்லையா, ஏர்கிராஃப்ட்ல நம்ம 40,000 அடியெல்லாம் ஃப்ளை பண்ணது லாங் ஃபிளைட்ல போகும்போது அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா எரியவே தெரியாது. ஏன்னா தெர் இஸ் நத்திங் டு ரிஃப்ளெக்ட் இட். அதனால சிவபெருமான் ஜோதியாக இருக்கிறது, அதனுடைய பிரதிபலிப்பாக அம்பாள் இருக்கிறாங்க. அதனால அந்த சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்காங்க அப்படிங்கிறதா அந்த இது. அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் சொன்னோம், இந்த பஞ்சாட்சரங்கள், பஞ்ச பிரமேந்திரர்கள், பஞ்ச முகங்கள், பஞ்ச கிரியைகள். பஞ்சபூதங்கள் வந்து எல்லாம் சொன்னோம். பஞ்சாட்சரங்கள் வந்து அதுல வந்து இன்னும் நீங்க பாருங்க, பஞ்சாட்சரம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறதே அதை பத்தி தான். பஞ்ச அச்சரங்கள் நம சிவாய, நமச்சிவாயங்கிறது தான் பஞ்சாட்சரம். இந்த பஞ்ச அச்சரங்களாக இருக்கிறார். நமாவா இருக்கிறார், மாமாவா இருக்கார், சிவா இருக்கிறார், வா யாவா இருக்கு. இதை வந்து ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம்லாம் நாம நேரம் இல்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இதுல வந்து பஞ்சாட்சரி மந்திரம் அப்படின்னு ஆதிசங்கர் எழுதினது இருக்கு. நாகேந்திர ஹாராய திரிலோசனாய பஸ்மாங்கராய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமக சிவாய. நகாரத்துக்கு அப்புறம் மகாராய, மந்தாகினி சலில சந்தன சச்சிதாய நந்தீஸ்வர பிரமநாத மகேஸ்வராய மந்தார பகு புஷ்பது பூஜிதாய தஸ்மை மகாராய நமக சிவாய. அப்புறம் சிவாய கௌரி வஜ்னாப்த சூர்யாய தட்சாத்வர நாசகாய நீலகண்டாய தஸ்மை சிகாராய நமக சிவாய. அப்புறம் வந்து வகாரய வசிஷ்ட கும்போத்வ கோதமார்ந்த முனீத்திர சேகராய சந்திரார்க்க வைஸ்வாவர லோசனாய தஸ்மை வகாராய நமக சிவாய. அப்புறம் யகாரத்துக்கு யக்ஷஸ்வரூபாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நமக. இந்த 5 இதுக்கும் ஆதிசங்கர பாடின ஸ்லோகம் இது. இதுக்கு விளக்கம்லாம் நிறைய டைம் இல்லை, ஆனால் சொல்ல முடியாது. இந்த ஸ்லோகத்தை சொல்றதே எனக்கு ஃபாஸ்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால இந்த பஞ்சாட்சர மந்திரங்களா இருக்கிறாரு. பஞ்ச பிரம்மேந்திரர்களாக சிருஷ்டிக்கு பிரம்மாவையும், சிரிக்கு மகாவிஷ்ணுவையும், சம்ஹாரத்துக்கு ருத்ரரையும், பிரயோதனத்துக்கு மகாதேவரையும், அனுகிரகத்துக்கு சதாசிவம் படிச்சார். இந்த தொழிலெல்லாம் பண்ணி சொல்லியிருக்கோம் இதை விளக்கமா. அப்புறம் பஞ்ச முகங்கள், அவருக்கு 5 முகங்கள் சிவபெருமானுக்குள்ள சத்யோஜாரம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசான்யம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு, இது நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கு ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. 5 முகங்களை கொண்டவராக இருக்கிறாரு. அப்புறம் கடைசியா பஞ்சக்கிரியைகள். பஞ்சக்கிரியைகள் வந்து அதாவது அந்த சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், ரோதனம், அனுகிரகம், இந்த 5 திதிகளையும் 5 கிரியைகளையும் பகவான் நடத்துறாரு, பரமேஸ்வரர் நடத்துகிறாரு. ஆக இத்தனை ரூபங்களாகவும் இருக்கிறார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சபூதங்கள் இருக்கார் அப்படின்னா நமக்கு அதை பாக்குறாரு. பஞ்ச அக்ஷரங்கள் இருக்காருன்னா நமக்கு தெரியுமோ தெரியாது. நம்ம பஞ்ச பிரம்மேந்திரங்கள் தெரியுமோ நமக்கு தெரியாது. பஞ்ச முகங்கள் நமக்கு தெரியுமோ தெரியாது. அப்புறம் பஞ்ச கிரியைகள், கிரியை நடக்குன்னு தெரியும் நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னோம்னா பரமேஸ்வரன் நிர்குண ஸ்வரூபியாக சூட்சமமாக இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இந்த ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து சூட்சமான குவாலிட்டிஸ். அதனாலதான் இந்த பஞ்சு வடிவம், இந்த பஞ்ச ரூபங்கள், பஞ்ச வடிவங்கள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்தத பன்னீர் ஜோதிர்லிங்கம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு அதுதான் வந்து அந்த சிவபெருமானுடைய 12. அதில் வந்து முக்கியமாக என்ன விஷயம் கேட்டால் நம்ம ஊரில் ராமேஸ்வரம் இருக்குது. இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள்ல தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருக்குது. அது 7வது ஜோதிர்லிங்கம். 10வது ஜோதிர்லிங்கம் வந்து விஸ்வேசம், அதாவது காசி விஸ்வநாதர். அது நமக்கு பரிச்சயமானது. இந்த காசியும் ராமேஸ்வரத்தையும் கனெக்ட் பண்ணுறது கங்கா காவிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓடுது. அதை வந்து காசியும் கங்கையும் இணைந்தது. மீதி எல்லாம் வந்து நிறைய ஜோதிர்லிங்கங்கள் மகாராஷ்டிரில் இருக்கு. இதுல வந்து ஸ்ரீசைலம் வந்து ஆந்திராவில் இருக்கு. அப்புறம் கேதாரம் வந்து இமாலயத்தில் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பல இடங்கள்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கு. இதுதான் 12 ஜோதிர்லிங்கங்கள். அப்புறம் தான் இந்த 25 மகேஸ்வர வடிவங்கள், 64 சிவரூபங்கள். அப்புறம் இப்ப நம்ம தான் இந்த வேதங்களுக்கு வரோம். இந்த வேதங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்கள் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறோம். இந்த ஸ்ருதிகள் வந்து இதெல்லாம் இறைவன் புகழ் பாடுபவை. அவங்களுடைய பர்பஸே வேதங்கள் வந்து இறைவன் புகழை பாடுகின்றன. அடுத்தபடியா இந்த வேதங்களை உண்டாக்குனதே இறைவன் தான். இது வேதங்கள் யாராவது மனிதர்கள் எழுதியது அல்ல. இப்ப ராமாயணம்னா வால்மீகி எழுதினாரு, மகாபாரதம்னா வியாசர் எழுதினாரு, இப்ப சௌந்தரலகரினா ஆதிசங்கரர் எழுதினார். எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். ஆனா ரிக்வேதத்துக்கோ எஜுர்வேதத்துக்கோ சாமவேதத்துக்கோ அதர்வனத்துக்கோ யார் ஆசிரியர்னு கேட்டா பரம்பொருள் தான் அவங்களுக்கு ஆசிரியர். கடவுளால் உண்டாக்கப்பட்டவை வேதங்கள், கடவுளால் உண்டாக்கப்பட்டவை, இறைவனால் உண்டாக்கப்பட்டவை. அதுவும் இந்த கிருதாயுகத்துக்கு முற்பட்டவைன்னு சொல்றாங்க. இப்ப 4 யுகங்கள் இருக்கு இல்லையா, கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் அண்டு கலியுகம். இந்த 4 யுகங்கள் சதுர்யுகம்னு சொல்லுவாங்க. இந்த 4 சதுர்யுகங்களுக்கு அடுத்தவரை பல யுகங்கள் சதுர்யுகங்கள் இருந்திருக்கு.
ஏதோ ஒரு சதுரயுகத்துல இதெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப இங்க வந்து இந்த வேதங்கள்ல பரமேஸ்வரரே வேதங்களாவும் வேதங்களின் அந்தமான வேதாந்தம். வேதாந்தம்னா வேதங்களின் முடிவு. அந்த வேதம்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்தது அந்தம், அதான் வேதாந்தம்ங்கிறது. இந்த வேதாந்தம் அதுதான் நம்ம உபநிஷத்துக்கள் சொல்றோம். அப்ப வேதமாகவும் உபநிஷத்துக்களாகவும் அந்த பரமேஸ்வரனே இருக்கிறாரு. இப்ப 4 வேதங்கள், ரிக் வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்கு. அந்த இப்ப இந்த 4 வேதங்களிலும் இதுல வந்து ருத்ரத்தை பத்தி நம்ம பேசுறோம். இப்பதான் நம்ம ருத்ரத்துக்கு வரோம். இந்த ருத்ரம் எங்க இருக்கு அப்படின்னா, ருத்ரம் வந்து யஜுர்வேதத்துல இருக்கு. இப்ப யஜுர்வேதம் ருக்வேதம் பழமையானது, சாமவேதம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது, எதிர்வேதம் நடுவில் இருக்குது, அதர்வண வேதம் வந்து நிறைய கொண்டாட மாட்டாங்க. இப்ப இந்த 3 வேதங்கள் தான் நம்ம கொண்டாடுறது. அந்த 3ல நடுவில் இருக்கிறது எஜுர்வேதம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 வேதங்கள், 3ம் நடுநாயகமாக இருப்பது இப்ப எஜுர்வேதம். அப்ப 2ஐயும் தள்ளிடுவோம். இப்ப எஜுர்வேதத்தை எடுத்துக்கோம். எஜுர்வேதத்துல எடுத்தீங்கன்னா அதுல 7 காண்டங்கள் இருக்கு. 7 காண்டங்கள் அப்படின்னா 7 காண்டத்துக்கு நடு எத்தனை? 7க்கு நடுவில் 4 இல்லையா? இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இப்ப 4 வந்து 7 நடு. 7 காண்டங்களின் மத்தியமாக உள்ளது இந்த 4வது காண்டம். இந்த 4வது காண்டத்தை புத்தகத்தை விரிச்சிங்கன்னா நடு இருக்கும். அந்த நடு பையில மையப்பகுதியிலே இருக்கிறதா ருத்ரம். அதான் ருத்ரத்தின் இருப்பிடம். ருத்ரத்தின் இருப்பிடம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் மையப்பகுதியிலே அது இருக்குது. அதுதான் அதனுடைய ருத்ரத்தினுடைய இருப்பிடம். அங்கேருந்து தான் ருத்ரத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ருத்ரத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லுவது 2 சொல்லுவாங்க, நமகம் சமகம்னு சொல்லுவாங்க. நமகம் சமகம் அப்படிங்கிறது 2 பகுதிகள். நமகம்னு என்ன? நமக அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இல்ல போற்றுகிறேன், வணங்குகிறேன்னு அர்த்தம். சமகன்னா சமயன்னா கொடுங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த முதல் பகுதி முழுதும் நான் உன்னை வணங்குகிறேன் போற்றுகிறேன்னு சொல்லுது. 2வது பகுதி எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு சொல்லுது. இதுதான் நமகமும் சமகமும். நமகத்துல 11 அணுவாகங்கள், அதே மாதிரி சமகத்திலும் 11 அணுவாகங்கள். இது எல்லாமே வந்து அந்த 11 அணுவாகங்களின் நவகத்திலும் சிவபெருமானை தான் வணங்குகின்றன. சமகத்தில் உள்ள 16 அணுவாகங்களிலும் எல்லாம் சிவபெருமானுடைய வேண்டுதலை வைக்கிறாங்க அப்படின்னு வேண்டுதலை வைக்கிறாங்க. இப்ப இதுல வந்து இப்ப முதல்ல நமகத்துக்கு வருவோம். இந்த நமகம் நம்ம வந்து சிவபெருமானை வணங்குறதுக்கு ஆரம்பிக்கணும். ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு ஆரம்பிக்கணும். நம்ம ஆரம்பிக்கிறதே ஓம் நமோ பகவதே ருத்ராயா, ஓம் நமோ உன்னை வணங்குகிறேன் பகவதே பகவானே ருத்ராய, ருத்ரர் என்ற பகவானே உன்னை நான் வணங்குறேன்னு ஆரம்பிக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னே என்ன சொல்றாங்கன்னா, there are certain rituals, சில ரிச்சுவல்ஸ், அது நியாசங்கள்னு சொல்லுவாங்க. அந்த நியாசங்களை நாம் செய்ய வேண்டும். அது வந்து மகாநியாசம்னு இருக்கு. மகாநியாசம் எல்லாரும் பண்ண முடியாது. நம்ம எல்லாம் லகுநியாசம் பண்ணலாம். லகுநியாசம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அங்கநியாசம் பண்ணணும். அங்கநியாசம்னா கரநியாசம் பண்ணணும். கரநியாசம் பண்ணினதுக்கு அப்புறம் இறைவனை தியானம் பண்ணணும். அப்புறம் வந்து கணபதி தியானம் பண்ணணும். அப்புறம் முதல்லயே ஒரு அட்வான்ஸா ஒரு வேண்டுதலை வைக்கணும். இதுல சமகத்துல ஒரு வேண்டுதல ஒரு 3வது அணுவாகத்தை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நகத்தை பாட வேண்டும். நம்ம நமகத்தை வந்து நமகத்தை அப்படிதான் ஆரம்பிக்கும். அதுதான் ரிச்சுவல். இப்ப இந்த லகுநாசம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் ருத்ரத்தை பாடுவதற்கு முன்பாக, ருத்ரம் மூலமாக இறைவனை வழிபடுவதற்கு முன்பாக நம்மளையே ருத்ரராக மாற்றிக்கொள்ள வேணும்னு சொல்லுது. நம்மளையே ருத்ரராக நினைச்சுக்கணும்னு சொல்லுது. நான் லகுநியாசம் சொல்றேன், முடிஞ்சா நீங்களும் சேர்ந்து சொல்லலாம். அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரர்வம் யாயே சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரம் கங்காதரம் தசபுஜம் சர்வாபரண பூஷம் நீலக்ரீவம் சசாங்காங்கம். அர்த்தமெல்லாம் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீலக்ரீவம் சசாங்காகம் நாக யக்ஞோபவீதனம் வியாக்கிரம் சர்மோத்தரியம். அப்புறம் அந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு. நான் இது இவ்வளவு சொல்லிட்டே போன டைம் இருக்காது. இதுதான் வந்து லகுநியாசத்துல இப்படி உடைகளெல்லாம் அணிந்து இருக்க இல்லையா, அவருக்கு சொல்லிட்டு அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இப்படிப்பட்ட இந்த சிவபெருமானையே என்னுடைய உடம்பிலே நான் ஏத்துக்கிறேன், நானே சிவரூபமா ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து இந்த அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ணி ருத்ரராக மாறி நான் ருத்ரத்தை பாடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது லகுநியாசம். அடுத்தது அங்கநியாசம். அங்கநியாசம்னா என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா தெய்வங்களையும் வர வைக்கணும்.
அது சொல்லுவேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல கொஞ்சம் வரைக்கும் முழுசா சொல்ல பார்க்குறேன். அது முதல்ல பிரம்மாவில் தான் ஆரம்பிக்குது. பிரஜனனே பிரம்மாதிஷ்டதோ பாதையோர் விஷ்ணுஸ்திஷ்டதோ வாக்வே ருந்திரஸ்திஷ்டதோ ஜடரே அக்னிஸ்திஷ்டது ஹிருதயே சிவஸ்திஷ்டது ஹிருதயே சிவஸ்திஷ்டது கண்டே வசவஸ்திஷ்டது பக்தரே சரஸ்வதி திஷ்டது நாசிகையோர் வாயுஸ்திஷ்டது நயனயோ சந்திராதிஷ்டோ திஷ்டது கர்ணையோ ரஸ்வினோ திஷ்டது லலாடா ருத்ராதிஷ்டந்து லலாடத்துல முர்ச்சி ருத்ரா லலாடம்னு நெற்றி. அப்புறம் சிரசி மகாதேவஸ்திஷ்டது சிரசி மகாதேவஸ்திஷ்டது சிவாயாம் வாமதேவ சிஷ்டு அப்படின்னு அது போயிட்டே இருக்கு. இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் பாருங்க, இங்க இந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இங்க சிவஸ்திஷ்டது இருதயத்துல சிவன் இருக்காரு, இங்க லலாடத்துல வந்து ருத்ரர் இருக்கிறாரு, இங்க சிரசுல வந்து மகாதேவர் இருக்காரு, சிகைன்னா முடியல பின்பக்கத்துல வாமதேவர் இருக்காரு. எல்லா தெய்வங்களும் சொல்றாங்க. வாக்மே சரஸ்வதி, வாக்குல சரஸ்வதி இருக்கிறாங்க. இங்க வந்து இதுல வந்து சூரிய சந்திராதித்தம் சந்திரனும் ஆதித்தனும் சூரிய சந்திரன் கண்கள்ல இருக்காங்கன்னு எல்லா தெய்வங்களையும் நம்ம உடம்புல கொண்டு வரோம். இதுக்கு வந்து அங்கநியாசம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இறைவனை வணங்கக்கூடிய தியானம் இருக்கு. அதுவும் தயவு செய்து நீங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும், எல்லாமே சான்ஸ்கிரிட் தான். இதை வந்து விளக்கம் இருக்கு, தமிழில் சொல்ல முடியும், ஆனா நேரம் தான் இல்லை. அதனால நான் அப்படியே சுலோகத்தை மட்டும் சொல்றேன். ஆபாதல நபத்தலாந்த பிரம்ம பூண பிரம்மாண்ட மாவிஸ்புரத் பாடிகலிங்க மவுலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை அஸ்தோகாப்புக மேக மீச மனுஷம் ருத்ரானுவாவான் ஜவன் யாயே தீப்சித சித்தையே திருதபதம் விப்ரோ சிஞ்சே சிவம் பிரம்மாண்ட வியாப்தேகா சசிதக மருசா ஆசமானா புஜங்கை கண்டே காலா கபர்த்தா கலிதா சசிகலா சண்ட கோதண்ட கஸ்தா திரையச்சா ருத்ராட்சமாலா பிரகடிதப வினா பிரேச்சந்து சௌக்கியம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது வந்து தியானம். தியானம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அந்த கரணியாசம் பண்ணலாம். அது வேண்டாம் உங்களுக்கு கரணியாசம். இந்த கைகள் விரல்களினால வணங்குறது. அக்னிஹோத்ராத்மே அங்குஷ்டாபியாம் நடதுன்னு தர்ஜனி போர்த்தனும் பத்தியமிகாப்காம் நடந்து ஒவ்வொரு விரலுக்கும் அந்த கடவுள்களை வர வச்சு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அது வந்து உடம்புலையும் அக்னிகோத்திரனை ஹிருதயாய நமக தர்ஜமோர்மாத்னே சிரசே சுவாகா சாத்மாத்னே சிகாவுஷட் இடவந்தாத்னே கவசாயுகம் யோசிச்சம நேத்ராயபட் சரஸ்வாஸ்னே அஸ்திராயபட் அப்படின்னு அந்த அது வந்து இந்த அங்கங்களிலே அந்த கரங்களை வைத்து பூஜை பண்றது. அதுக்கப்புறமா இப்பதான் வந்து அந்த ருத்ரரை வணங்குவதற்கு நான் என்னன்னு உனக்கு கேட்க போறேங்கிறதுக்கும் இப்ப அட்வான்ஸா ஒன்று சொல்லிடுறோம். அதுதான் வந்து வேண்டுதல். அதுதான் சஞ்சமே மயச்சமே பிரயஞ்சமேனு காமச்சமே காமச்சமே சௌனச்சமே பத்திரஞ்சமே இது வந்து 25 அதை நான் இப்ப சொல்ல போறேன், திருப்பி ஒரு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 25 வேண்டுதலை விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம கணபதி தியானம் வரும். கணபதி தியானம் எல்லாருக்கும் தெரியும், தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கணபதி தியானம் எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த கணபதி தியானம் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ருத்ரத்தை ஆரம்பிக்க போறோம். ஓம் கணானாம் துவா கணபதிகும் அவாமகே கவின்கவீனா போத்திரவசமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனசுமன் மூர்பீஸ்வரம் மகா கணபதே நமக அப்படின்ட்டு கணபதி தியானம் பண்றோம். அப்புறம் ருத்ரத்துக்கு வரோம். அதுதான் ஓம் நமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு இந்த முதல் அனுவாகம். இப்ப நான் இதெல்லாம் சொல்ல போற டைம் ரொம்ப நெருங்கிச்சு. அதனால இப்ப இந்த முதல் அனுவாகத்துல நம்ம சொன்னோம், முதல் அனுவாகம் முழுவதும் ருத்ரர் வந்து கோபமா இருக்காரு. நம்ம சொன்னோம் ருத்ரர் வந்து அழிக்கிற கடவுள், தீமைகள் அழிக்கிறவர் சொன்னோம். தீமைகளை அழிப்பதற்காக ருத்ரர் ரொம்ப கோபமா இருக்காரு. கோபம் கொண்ட ருத்ரர் என்ன வச்சிருக்காரு? கையில வில்லு வச்சிருக்காரு, அம்பரா துணியில அம்பு இருக்குது, கையில வாள் இருக்கு, எல்லா விதமான ஆயுதங்களையும் வச்சிருக்காரு. அதனால ருத்ரட்டை முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆயுதங்களை எல்லாம் விட்டு விடுங்கள், உங்கள் அம்பரா துணியிலிருந்து வில்லை எடுத்து விட்டு விடுங்கள், உங்கள் வில்லிருந்து நாணை அவிழ்த்து விடுங்கள். நான் தமிழே சொல்றேன். உங்களுடைய வாளை கீழே எரிந்து விடுங்கள், எரிந்து விட்டு சாந்தம் அடையுங்கள் அப்படின்னு தான் இந்த முதல் அனுவாகம் பூரா சொல்லுது. இந்த முதல் அனுவாகத்தினுடைய இறுதியில வந்து முடிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, இவ்வளெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வந்து 11 ருத்ர வடிவங்களாக உங்களை போற்றுறேன்னு சொல்லுது. இந்த ருத்ரர்களை 11 சிவ வடிவங்களாக போற்றுறேன்னு சொல்லிட்டு, நமஸ்தே அச்சு பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய திமன் மகாதேவாய 11 நாமங்களை சொல்லி இந்த ருத்ரரை வணங்குறாங்க. இது முதல் அனுவாகம். இப்ப 2ல இருந்து 9 வரைக்கும் சிவபெருமானுடைய சர்வோத்வம், அவருடைய சர்வ அந்தர்மியாத்வம், அவருடைய எங்கெல்லாம் இருக்காரு, எதெல்லாம் இருக்காரு எல்லாத்தையும் இந்த 8 அனுவாகங்கள் சொல்லுது.
அதை வந்து என்னென்ன சொல்லுதுங்கிறத நான் இறுதியில உங்களுக்கு நம்ம படிச்சு சொல்றோம் உங்களுக்கு. இதுல வந்து இப்பதான முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். இப்ப வந்து 8வது அனுபவத்துல ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் வருது. இப்ப நம்ம வந்து இப்ப நமகம் வந்து ஒரு மந்திரம், இறைவனை மறந்துற மந்திரம். இந்த நமகத்தை வந்து அதுல வந்து 11 அணுவாகமா இருக்கு. இந்த 11 அணுவாகம்னா நம்ம உடம்பா வச்சுக்கோங்க. நம்ம உடம்ப 11 பார்ட்டா பிரிப்போம். பிரிச்சோம்னா கீழே இருந்து பிரிச்சோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. புரியுதா உங்களுக்கு? 11 பார்ட்டா பிரிக்கிறேன். இந்த 8ங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த இடம் இது இருதயம். இது வந்து இருதயம் இல்ல, 8ங்கிறது இருதயம் இல்லையா? இந்த இருதயம் வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். இருதயம் இல்லாம இருக்க முடியுமோ? இருதயம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி பாடி. இப்ப இந்த நமகத்துல 8வது ஸ்லோகத்துல ஒரு மந்திரம் வருது. நமக் சிவாயச நமதராயச்ச. இந்த நமக் சிவாயச நமதரா சிவதராயச்ச. நம சிவாயச சிவதராயச்ச. நமசிவாய என்ற தாங்கள், அதாவது மங்களமா, நமச்சிவாயனா மங்களம், அது சிவாயனா மங்களம், மங்களமான தாங்கள் சிவாய தர எங்களுக்கு மங்களங்க அருளுங்கள் அப்படின்னு கேட்குது. இந்த நமச்சிவாய தான் நம்மள இன்னைக்கெல்லாம் போட்ட நமச்சிவாயம். ருத்ரத்துல சிவன் என்னவா இருக்காருன்னா நமச்சிவாயா இருக்கிறார். ருத்ரத்துல இருக்கும் சிவன் நமச்சிவாயம். நமச்சிவாயமாக இருப்பது எங்க இருக்கிறதுனா ருத்ரத்தின் மைய இருதய பகுதியிலே இருக்கு. நமகத்தின் இருதய பகுதியில இருக்கு. எப்படி இருதயம் வாழ்க்கைக்கு அவசியமோ இந்த நமச்சிவாயம் இந்த ருத்ரத்துக்கே அவசியமான பகுதி இந்த நமச்சிவாயம் தான். இந்த நமச்சிவாயம் வந்து நாதன் நாமம் நமச்சிவாயன்னு ஞானசம்பந்தர் சொல்வார். காதலாகி கசிந்திரி கண்ணீர் மல்லி ஓதுவாதன்மை நன்னறி குறிப்பது வேதன்மான்கள் மெய்ப்பொருளாது நாதன் நாமம் நமச்சிவாயன்னு சொன்னாரு. அவரே மறுபடி சொல்றாரு, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துனா நமச்சிவாயம். கூற்று அஞ்ச உதைத்துதான் திருக்கடையூர்ல. இந்த கதைக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை. அப்புறம் திருநாவுக்கரசர் சொல்றாரு, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணை ஆயுத நமச்சிவாய்ந்தார். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் ஒற்றுணை தெரிந்தடி பிறந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணை ஆயுத நமச்சிவாய். கடல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. யாருக்கு? அவரை சமணர்கள் திருநாவுக்கரசரை கருங்கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. இங்க போய் நமச்சிவாயன்னா மேல வந்துட்டார். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம திருமுறைகளே நமச்சிவாயத்துக்கு உனக்கு 4-5 பதிகங்கள் இருக்கு. அப்படின்னா 40-50 பாடல்கள் இருக்கு. எல்லாமே நமச்சிவாயனுக்கு இதெல்லாம் டைம் இல்லை. ஆக இந்த நமச்சிவாய மந்திரம் வச்சா இது வந்து சிவன் நமச்சிவாயமாக இருக்கிறார். இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். அது இல்லாம இப்ப இந்த நமகத்திலேயே வந்து இன்னும் ஒரு விஷயம் வருதுமா. நம்ம மனிதன் வாழ்க்கையில எல்லாருக்கும் பயப்படுறது எது? யமனுக்கு, இறப்புக்கு, மரணத்துக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அதான் சொல்லுவாங்க, அப்பா போனா போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா மரணம் வரும்போது பயப்படுவாங்க. போனா போறோம், நிம்மதியா போனா போறோம்பாங்க, கட்டப்பட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஆக அதே மாதிரி கடவுளாலையும் மரணத்தை இல்லாமல் சொன்ன முடியாது. சிவபெருமானாலும் முடியாது, யாராலையும் முடியாது. ஆனா நம்ம வேண்டுறதெல்லாம் என்னன்னா மரண பயம் இல்லாமல், மரணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அந்த மாதிரி மரண பயம் அது வந்துதான் அதுதான் மிருத்யுஞ்செயம் அப்படிங்கிறது. மிருத்யுவை ஜெயம் பண்றது. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது வந்து அந்த 11வது அணுவாகத்துல வர்றது. அது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார் கவிமபந்தனான் மிருத்யோர் நிச்சயம் ஆமதார் அப்படின்னு அந்த மந்திரம். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சொல்லணும்னு ஆசைதான், இருந்தாலும் ஒரு சுத்தமா சொல்லிடுறேன். அதாவது வெள்ளரி பழம் கொடியிலிருந்து பிரிவதி போல நாங்க பிரியணும், எங்க உயிர் பிரியணுங்கிறாங்க. இத்தனையோ பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு, எல்லாம் இருக்கும்போது வெள்ளரி பழத்தை ஏன் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கொடியிலேருந்து பிரியுது, செடியிலேருந்து பிரியுது. வெள்ளரி பழத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம சொல்றேன். வெள்ளரி பழம் ஒண்ணுமே பண்ண, அது பாட்டி கிடக்கும், கொடி பிரிஞ்சு போயிடும். மற்றதெல்லாம் கொடியை விட்டு இதெல்லாம் பிரிஞ்சு வரும். அதனால நீங்க என்ன கேட்குறாங்க, நான் அப்படியே இருக்கேன், என்னை விட்டு என்னுடைய பாவங்களையும் கர்மாக்களையும் பிரிஞ்சு போட்டோம். அதுதான் திரையம்பகம் அஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம். இந்த திரையம்பகம்னா 3 கண்ணு உடையவர், அவரு மனம் உள்ளவர். சுகந்திம்னு தான் சுகந்திம்ங்கிறாங்க. சிவபெருமானம் வந்து மனமிக்கவர். அவருக்கு பாடியிலே ஸ்மெல் இருக்கும். இப்ப நம்மள நிறைய பேர் வந்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க, பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. அது வந்து சில பேர் வந்தாங்கன்னா சும்மா வந்தா கூட நல்லா இருக்கும். அடிச்சுட்டு வாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா அது காரணம் அவங்க உள்ள பாடி அந்த ஸ்மெல் இருக்குல்ல, இந்த வேர்வை ஸ்மெல்லு. சில பேருக்கு பாடி அவ்வளோ இன்டாலரபிளி பேட் ஸ்மெல்லா இருக்கும். அவங்க என்ன ஸ்ப்ரே அடிச்சாலும் அது இன்னும் அதை இன்டென்சிஃபை தான் பண்ணும். ஆனா சில பேருக்கு
தானாவே மனம் இருக்கும். இவ்வளவு பாடையில மனம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிட்ட போனாலே ஒரு மனம் இருக்கும். அந்த மாதிரி சிவபெருமான் வந்து என்ன போட்டிருக்காரு, சுடுகாட்டு சாம்பலை பூசியிருக்காரு, கொன்றைப்பூ மலரே வச்சிருக்காரு. கொன்றைப்பூவுக்கு வாசனை இருக்கா? கிடையாது. சுடுகாட்டு சாம்பலுக்கு என்ன இருக்கும்? பேர்ட் ஸ்மெல் தான் இருக்கும். ஆனா அவரை சுகந்திங்கிறாங்க, அவரு மணக்குதுங்கிறாங்க. ஏன்னா அவருடைய உடல் அந்த மனம், அவருடைய உடலுடைய மனம் சிறந்தது. சிவபெருமானுடைய உடல் மனத்தினால சுகந்திம். இந்த புஷ்டிவர்த்தனம் உருவாருது. இந்த வெள்ளரி பழம் எப்படி வெள்ளரி பழம் மாதிரி கொடியெல்லாம் பிரிஞ்சு போதும் அந்த மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இன்னொரு அழகான ஒரு ஸ்லோகம். இந்த அடுத்த ஸ்லோகம் இது வந்து இதை நான் முழுக்கெல்லாம் சொல்லணும்னு, இந்த 11 அணுவாகம் பூரா சொல்லணும்னு நினைச்சேன், பிளான் பண்ணி வந்தேன். இன்னும் இவ்வளவு சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த அதனால வந்து அதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்ரஹா, அயம் மே விஸ்வ பேஜசோ, அயம் சிவா விமர்சகா அப்படிங்கிற. இப்போ அயம்னா நான், அயம்னா இந்தன்னு அர்த்தம். அயம்னா சான்ஸ்கிரிட்ல, அயம் என்னுடைய, என்னுடைய இந்த ஹஸ்தம்னா கை இல்லையா, ஹஸ்தம்னா கை. இந்த என்னுடைய இந்த கை பகவான்குது. யாரு? ருத்ரம் சொல்லுது. யாரும் வேற மனிதர்கள் சொல்லல, ருத்ரம் சொல்லுது. அயம் மே ஹஸ்தோ பகவான், இந்த கை பகவான்கிறது. என்னையா இப்படி சொல்றியா ருத்ரமேன்னு கேட்டா, சும்மா இரு, அடுத்ததை கேளு. அகம்மே பகவத்ரகான்ச்சு. கடவுள் மட்டும் இல்ல, பகவத்ரகா, வத்ரகான்னா பெருசுன்னு அர்த்தம், கடவுளை விட பெருசு அப்படிங்கு இந்த கை. அப்புறம் என்னப்பா இப்படி சொல்ற, இன்னும் கொஞ்சம் பேசாம இரு. அயம்மே விஸ்வ பேஜசோ அப்படிங்கிறது. இந்த கை, இந்த விஸ்வம்னா உலகம், பேஜஸ்னா மருந்து. இந்த உலகத்துக்கே அனைத்து வியாதிகளும் மருந்தா இருக்குது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் நமக்கு. என்னடா இந்த கை என்ன பண்ணுச்சு, இது கடவுளுங்கிறாங்க, கடவுளோட பெருசுங்கிறாங்க, இந்த உலக வியாதிகளுக்கே பெருசுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதாயா சொல்றேன்னு கேட்டா, ஏயா இப்படி நடந்துச்சுன்னா, அயம் சிவா விமர்சகா, அயம் சிவா விமர்சகா. அயம்னா அது, சிவானா சிவபெருமானை, விமர்சகானா வணங்குகிறது. சிவபெருமானை வணங்குறதுனால உன்னுடைய இந்த சாதாரண கை, நீ எல்லாம் பண்ற கை, சாப்பிடுற கை, எல்லா வேலையும் செய்யற, எல்லாம் பண்ற சாதாரண கை, இது வந்து கடவுளாயிடுச்சு, கடவுளோட உயர்ந்ததாச்சு. அவரை வணங்குற இந்த கை இந்த உலகத்துக்கே மருந்தாகுது. ஆனா சிவபெருமானுடைய வணங்குகின்ற பெருமையை உள்ளது, சிவ பூஜையினுடைய பெருமையை சொல்றது இந்த ஸ்லோகம். ஓகே. இதுக்காக நாம ஷார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம நமகத்தை விட்டுறோம், இந்த சமகத்துக்கு போவோம். சமகத்துல வந்து நம்ம வேண்டுறோம். இந்த வேண்டுதல வந்து 11 அணுவாகங்கள் இருக்கு. 11 அணுவாகங்கள்ல ஒவ்வொருத்தரையும் எல்லா வாழ்வினுடைய அனைத்து வளங்களையும் நம்ம அதுல வேண்டுறோம். அதுல 3வது அணுவாகம் முக்கியமான அணுவாகம். அதுல ஒரு நம்முடைய வாழ்வுக்கு, இப்ப முதல் அணுவாகம்னா சாப்பாட்டை பத்தியா சொல்லணும், சாப்பாடு, நெல், வயல், அந்த பழங்கள், காய்கறி, இதை பத்தி சொல்லணும். ஆனா இந்த 3வது அணுவாகம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ, தூக்கம், மகிழ்ச்சி, அந்த ஒரு உறக்கம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுது. அதை மட்டும் நான் சொல்லாம இருக்க முடியாது. அது 25 இருக்கு. அது வந்து அதை மட்டும் கேட்டுங்க. சஞ்சமே, மயச்சமே, பிரயஞ்சமேனு காமச்சமே, காமச்சமே, சௌமணச்சமே, பத்ரஞ்சமே, ஸ்ரேயச்சமே, வச்சச்சமே, யசச்சமே, மகச்சமே, திருவனஞ்சமே, எந்தாசமே, தத்தாசமே, சேமச்சமே, திருதிச்சமே, விஸ்வஞ்சமே, மகச்சமே, சம்மிச்சமே, ஞாத்ரஞ்சமே, சூச்சமே, பிரசூச்சமே, சிரஞ்சமே, லயஞ்சமே, ருதஞ்சமே, மிருதஞ்சமே, யக்ஷ்மஞ்சமே, நாமயச்சமே, ஜீவாதிச்சமே, தீர்காயுமே, நமித்தஞ்சமே, பயஞ்சமே, சுகஞ்சமே, சயனஞ்சமே, சுசாசமே, சுஜினஞ்சமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு அந்த 5வது. இதுல வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விதங்களுக்கு நீங்க என்ன தனியா கேளுங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன். அந்த இதுக்கு அடுத்தபடியா வந்து 11வது அணுவாகம் இருக்கு இல்லையா, இந்த 11 அணுவாகத்துல எண்களாலே அழைக்கப்படாது. சிவபெருமானம் வந்து 1, 3, 5, 7, 9, 1லிருந்து 33, அதுக்கப்புறம் 2லிருந்து 48 வரைக்கும் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களாக அழைக்கப்படுறாங்க. இப்போ வந்து ஏகாசமே, திரியோசமே, பஞ்சசமே, சப்தசமே, நவசமே, ஏகாதசமே, திரியோதச அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த எண்களால் ஏன் அழைக்கப்படுகிறார் என்று ஒரு காரணம். என்ன காரணம்னா, எண்களுக்கு முடிவே கிடையாது. எண்களுக்கு முடிவு உண்டா? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. அதாவது எவ்வளவு வாழ்நாள் பூரா எண்களை கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், நம்பரை போட்டுக்கிட்டே போயிருக்கலாம், எண்களுக்கு முடிவே கிடையாது. அதே போல் பிரபஞ்சத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் முடிவே கிடையாது. எல்லையற்றவர், எண்கள் எல்லையற்றது இல்லையா. அதாவது 1/3 சொல்லுவாங்க. 1/3 இஸ் இட்டர்னல். அதுக்கு இட்டர்னிட்டி, அது வந்து எல்லையே கிடையாது. 1/3 எப்படி போட்டாலும் 0.3 போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த எண்கள் வந்து எல்லையற்றவை. அது இல்லாம இந்த 33 அப்படிங்கிறது 3300 அல்லது 33,000 அந்த மைட்டோகான்ட்ரியாஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசன்ஸ், இந்த 48 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஜீன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணது வந்து ஜெனட்டிக்கலி ருத்ரம் இஸ் ரிலேட்டட். இது சயின்டிபிக்கா, இதுக்கெல்லாம் விளக்கம் நிறைய இருக்கு, நேரம் இல்லை. அப்போ வந்து அப்படி அந்த இந்த எண்களால் அழைக்கப்படுறாரு.
இப்போ வந்து இந்த சமூகத்தை மூன்றாவது அணுக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதான் அப்புறம் வந்து இப்போ இந்த சிவோபதன மந்திரங்கள் ஒரு 5 மந்திரங்கள் இருக்கு. இதுல வந்து 5 முகங்களுக்கும் வணக்கம் பண்ணணும். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாயவே நமோ நமக பவே பவே நாதிபவே பவசியமாம் பவோ பவாய நமக. அப்புறம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமக சிரேஷ்டாய நமோ ருத்ராய நமக காலாய நமக கல விகரணாய நமோ பல விகரணாய நமோ பலாய நமோ மலப்பிரதனாய நமோ சர்வபூத நாமனம் அனோன்மனாய நமக அப்படின்னு. அப்புறம் அகோரேபியோ தகோரேபியோ கோர கோர தரேபியா சர்வேபிய சர்வ சர்வேபியோ நமஸ்தே ருத்ரோபேபியா. அது வந்து அகோரமுத் அந்த தெற்கு முகம். அப்புறம் வந்து கிழக்கு முகம் வந்து தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் அப்படிங்கிறது. இன்னொன்னு இருக்கு, அது வேண்டாம் நமக்கு. அப்புறம் வந்து அந்த வடகிழக்கு முகம், அதாவது நம்ம வந்து ஈசான முகம். ஈசான முகத்துக்கு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமயஸ்து சதாசிவம் அப்படின்னு இந்த பஞ்ச மந்திரங்கள் வந்து 5 முகங்களுக்கான மந்திரங்களே நம்ம ருத்ரத்தில் படிக்கணும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் வரலாம். இது வந்து நம்ம ருத்ரத்துல படிக்கலாமா, நம்ம ருத்ரத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கே, நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா என்ன பண்றது, நமக்கு ஏதாவது குற்றம் நேர்ந்துருமோன்னு நினைக்கலாம். அது இயற்கை. ஏன்னா ருத்ரம் வந்து ஆரம்பத்துல குரு பரம்பரை சிஷ்ய ரூபத்துல குருட்டேந்து பரம்பரைக்கு வாயு வழியா வந்து அதுல வந்துச்சு. அப்பெல்லாம் எழுத்து கிடையாது, எழுத்து பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. அப்ப அதனால இந்த சுரங்களுக்கும் முக்கியம். அதுல வந்து ருத்ரத்துல சுரங்களுக்கும் முக்கியம். சுரங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேர்டு. இப்போ வந்து ஒருத்தன் உடம்பு முடியாம ஒருத்தனை பார்க்க போறான். வந்து உனக்கு உடம்பு பார்க்குறான், என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறான். ஒரு ரவுடி வரான், ஏய் உடம்பு எப்படி இருக்கு, ஒரே வார்த்தை உடம்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு நோயாளிகிட்ட கேட்கும்போது எப்படி கேட்குறோம், ஒருத்தன் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுதான் அந்த சுரம். இந்த சுரங்கள் வந்து மாறும்போது அர்த்தங்கள் மாறிவிடும். அதனால கூடவே இருக்கணும் நம்ம சுரங்களை வந்து நம்ம அதை மாறாம பார்த்துக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ணுதுங்கன்னா ருத்ரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழுக்கும் நம்பர் போட்டுக்கும், 3 2 4 நம்பர் போட்டிருக்கோம். இப்ப சான்ஸ்கிரிட்ல வந்து இப்ப கனா 4 கா இருக்கு, இருக்கு. அது 4வது கண்ணா க அப்படின்னா 4 போட்டிருக்கோம். அதனால அதை வச்சு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. அது சரி நம்ம படிக்கிறோம். இப்ப முதல்ல ருத்ரத்தை படிக்கிறதே கஷ்டம், சுரங்களோடு படிக்கிறது இன்னும் கஷ்டம். எனக்கெல்லாம் வந்து 10 இயர்ஸ் கிட்ட ஆச்சு ருத்ரத்தை படமா படிச்சு இது பண்றதுக்கு. இட் வில் டேக். அது அதனால இப்ப விடக்கூடாது நம்ம. இப்ப அதுக்காக தான் இந்த க்ஷமா ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த க்ஷமா ஸ்லோகம்னா அதாவது மன்னிப்பு கேட்கிற ஸ்லோகம். நம்முடைய இது என்ன சொல்லுதுன்னா, இடா தேவகூர் மனோர் யஜ்ஞனீர் பிரகஸ்பதி ருத்ராணி சம்சே தேவா சுக்தவாச பிருத்திவி மாஹிம்சீத் மகாமணி மது மனுஷ்யே மது ஜனிஷ்யே மது வஷ்யாமி மதுமதியும் வாசம் சுக்ரசேன்யாம் மனுஷ்யத்த ஸ்தன்மாதேவ அவந்து சோபாயை இதரரோ அனுமதந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ருத்ரம் சொன்னேன் உன்னுடைய புகழுவதற்காக சொன்னேன், உன்னுடைய பெருமையை பாடுவதற்காக சொன்னேன். என்ன தெரியாம குற்றங்கள் நடந்திருக்கலாம், வேணும்னு நான் குற்றம் பண்ணல. பிழைகள்ல வார்த்தையில பிழை இருக்கலாம், பொருள்ல பிழை இருக்கலாம், சுரத்துல பிழை இருக்கலாம். அதை எல்லாத்தையும் நீ மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்னா, ஒரு குழந்தை ஒரு மழலை பேச்சு பேசும்போது அந்த மழலை பேச்சு தப்பான பேச்சா இருக்கும், அதை பெரியவர்கள் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ. ஒரு குழந்தை வந்து ஒரு 10 மாசம் குழந்தை ஒரு தாத்தா பத்தி காக்கா அப்படின்னா தாத்தா கோச்சுப்பாரா, காக்கான்னு குழந்தை ஹீல் பி வெரி ஹாப்பி. அவர் தாத்தான்னு கூப்பிட்டாதான் கோச்சுப்பாரு இல்லையா, இல்லைன்னா அதுக்குள்ளே தாத்தான்னு சொல்றியே அப்படின்ட்டு. அதனால தப்பா சொன்னா நீ என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகம். அது குறித்து அதனால நம்முடைய கடமை ருத்ரத்தை படிக்கணும். அதுல வந்து உள்ள பரமேஸ்வருடைய ரூபத்தை நாம் உணர வேண்டும். அதுல தவறுகள் வந்தால் அது நாம் தெரியாமல் அந்த தவறுகளுக்கு அது மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய அருள் நிச்சயம் பரிபூரணமாக உண்டு. இப்ப நான் கடைசியா உங்கள்கிட்ட ஒன்னே ஒரு வேண்டிக்கிறேன் என்னன்னா, எல்லாரும் ருத்ரத்தால படிக்க முடியுமா, டெய்லி படிக்க முடியுமாங்கிறத இப்ப நம்ம சங்கரன் சார் வந்து அந்த ருத்ர குரூப் வச்சு ரொம்ப பிரமாதம் நடத்திட்டு இருக்காங்க. நான் கூட 2-3 கிளாஸ் போனேன். அப்புறம் வந்து நாம போக முடியறதில்லை பல காரணங்களால. அது மாதிரி வந்து ருத்ரம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். அது இல்லாம முடியாதவர்கள் வந்து 5 மந்திரங்களை மட்டும் நீங்க முதல்ல கணபதி தியானம். ஓம் கணானாம் துவா கணபதியும் அவாமிகை கவிங்கவினோ உபுச்சிரவசமும் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வர ஆன சின்னூரி வீசித சாதனம் மகாசி. எளிமையான ஸ்லோகம் எல்லாரும் பண்ணுங்க. 2வது சிவனுடைய 11 நாமங்கள். நமஸ்தே பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்குதிராய நீலகண்டாய
மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய் மகாதேவாயங்கிற 11 நாமங்களை சொல்லுங்க. அப்புறம் இந்த உயிர் நாடியான ஓம் நமக் சிவாயச சிவதராய, இது ஒரே ஒரு வரி தான். நமக் சிவாயச சிவதராய 8வது அனுவாதத்துல நமச்சிவாய மந்திரம். அதுக்கப்புறம் மிருத்யுஞ்சயம் யஜாமிகை சுகந்தின் பிருத்திவர்தனம் குருவாரி பவர்த்தனான் வித்தியோர் நிச்சயம் ஆமராத் அப்படிங்கிற அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் ரஷ்யால சிவனை வணங்கக்கூடிய அயம்மே கஸ்தோ பகவான் அயம்மே பகவத்ரகா அயம்மே விஷபேச்சோ அயம் சிவா விமர்சனம் இந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த முழு ருத்ரத்தை சொன்ன பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா எல்லாராலும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது. அதனால இதை மட்டும் சொல்லி இந்த பரமேஸ்வனுடைய பேரர்களுக்கு நாம் அனைவரும் அவருடைய கடை, ஏன்னா அவர் வந்து கருணை வெள்ளல், பரமேஸ்வரன் கொடை வெள்ளல். அவர் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கேட்காமலும் கொடுக்கக்கூடியவர். அந்த வள்ளலுடைய கருணைக்கும் அம்பாளுடைய கருணைக்கும் பாத்திரமாகும் என்று சொல்லி அப்புறம் எனக்கு முக்கியமான சொல்றது டாக்டர் சுகுணாமா. அவங்க வந்து ஏன்னா இந்த இந்த ப்ரெசன்டேஷன்லாம் எல்லாம் அவங்களுடைய எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரியும், அந்த அளவுக்கு நான் அவங்க கம்ப்யூட்டர்ல பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு இந்த நன்றி செலுத்துவேன். கடைசியா நான் எப்பொழுதும் சொல்றது, விருந்துக்கு முக்கியமானது வாழை இலை. இந்த வாழை இலை சாப்பிட்றதுக்கு முன்னையும் போடுவாங்க, சாப்பிட்டு எல்லாம் போனதுக்கு பிறகு வாழை இலை இருக்கும். அந்த வாழை இலை நீங்க தான், ஆடியன்ஸ் தான் அந்த வாழை இலை. உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் நிச்சயமா நமக்கு தெரியாத விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இப்பதான் தெரிஞ்சிருக்கோம், அந்த உலகத்தோடு போயிடுச்சு, பிரபஞ்சத்த அளவு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல ரெண்டு மந்திரம் தான் சொல்லி கொடுத்தது. ஓம் நமோ நாராயணா சொல்லு, ஓம் நமச்சிவாயா சொல்லு. ஒரு மொத்தம் ஒரு ரெண்டா சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் அரை மொத்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்லல. நீங்க ஒரு கடைசியில சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடா தேவகோர்னு ஒண்ணு வருது இல்லையா, அது நம்ம தினமுமே சொல்லணும். வாழ்க்கையில பண்ற பிழை மந்திரத்துல பத்திரம் எல்லாத்துலயும் அது நிச்சயமா எல்லாரும் சொல்லணும். மற்றபடி அவர் பிரபஞ்சத்தையே நமக்கு திறந்து காமிச்சுட்டா இருப்போம். அது எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தது. வணக்கம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர்.